அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி சித்தர்கள் வாழ்ந்த பூமி, அதனால் சித்தர்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி எந்த சித்தரை பார்க்குறோம் அப்படின்னா சேஷாஸ்திரி சாமிகள். சேஷாஸ்திரி திருவண்ணாமலையில் ஜீவசமாதி. இந்த சேஷாஸ்திரிங்கிறவர் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா திருவண்ணாமலையில் சேஷாஸ்திரிக்குன்னு மடம் இருக்குது, ஜீவசமாதி இருக்குது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மகிமை இருக்குது. யாருடைய ஜாதகத்திலையெல்லாம் திருமணம் தடையாக இருக்கிறதோ, அதுவும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதோ, அதுக்கு இந்த ரெண்டுக்கும் ரொம்ப மெயினான கோவில் சேஷாஸ்திரி சாமிகள். இது இல்லாமல் அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சாலே பெரிய விஷயம். மிராக்கலான விஷயத்தை எல்லாம் சேஷாஸ்திரி செய்தார். இதில் மிராக்கலான விஷயத்தை சேஷாஸ்திரி செய்ததுனால அவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம சேஷாஸ்திரியுடைய ஒரு பெரிய பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையுமே கண்டறிந்தவர். உலக மக்கள் நலனுக்காக நிறைய விஷயங்களை உலகத்துக்கு ஓலைச்சுவடியில் சமர்ப்பணம் செய்தவர். இந்த சேஷாஸ்திரி சாமிகள் திருவண்ணாமலைக்குள்ள சிவனுக்கு இனியாராக இருந்து, சிவனுக்கு இனியார் சிவனுக்கு அடியார் இருந்து இந்த உலகத்தில் அவங்கெல்லாம் கடவுளவே அவங்க நேரில் பார்த்தவங்க. அதனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த உடம்பு ஜீவசமாதி எல்லாம் திருவண்ணாமலைக்குள்ளே இருக்குது. ஏன் திருவண்ணாமலையில் இவ்வளோ பெரிய பவர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகான்களுடைய உடம்புடைய ஜீவசமாதி அந்த இடத்துல இருக்கிறனால நீங்கள் நடந்து வரும்போது அவரோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கிறதுக்கு காரணம். பாருங்களேன், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அப்போது இதனுடைய விதிவிலக்க நீங்கள் ஒரு சரியான முறையில் நாம் இதை கொண்டுட்டு போயிட்டால் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் நல்லாயிருக்கும். அப்போது இவங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் இல்லைன்னா அந்த மலைக்கு அந்த பவர் எல்லாம் போயிடும். அப்போ இந்த மலைக்குள்ளே இவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அந்த சேஷாஸ்திரியுடைய பவர் நம்ம ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் அந்த நல்ல விதமாக நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க. அப்போது இந்த தெய்வ அம்சங்கள் பொருந்திய யோகங்கள் சேஷாஸ்திரி சாமிகிட்ட இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல போய் அவருக்கு சாப்பிடக்கூடிய பொருள்கள் ஏதாவது ஒன்று அவருடைய ஜீவ சமாதியில் வச்சு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் அந்த அவருடைய சமாதி ஜீவ சமாதியில் வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி ஒரு குரு பூஜை பண்ணி கும்பிட்டு வாங்க. வியாழக்கிழமை நாள் குருவை பார்க்குறது ஒரு பெரிய சிறப்பு. மற்ற நாள் பௌர்ணமியில் பார்க்குறது ஒரு சிறப்பு. இந்த மாதிரி அந்த பக்கம் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி வரும். அப்போது இந்த சேஷாஸ்திரி சாமிகளுடைய சக்தி என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த படம் ஏதாவது உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அதை வீட்டில் வச்சிங்கன்னா அவருடைய இறை ஆற்றல் நம்ம வீடு பூரா இருக்கும். அப்படின்னா பாருங்கள், வீடு பூரா அவருடைய சக்தி இருக்குது. அப்போ முன்னோர்கள் நாம் பாரம்பரியமாக வாழ்ந்த இடத்துல சேஷாஸ்திரி சாமிகளுடைய எங்கேயாவது தொழில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவருடைய படத்தை வச்சு கும்பிடுங்க, அவங்களுடைய இறையாற்றலை வச்சு கும்பிடுங்க. ஒவ்வொரு சித்தர்கள்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியான திறமை இருக்குது. அந்த திறமை தான் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு. பாருங்கள், அந்த காலத்தில் எல்லாம் பெரியவங்க சொன்னாங்கன்னா அப்படியே கேட்பாங்க சின்னவங்க. ஏன்? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகம் அறிஞ்சு நாடறிஞ்சு அனுசரித்து தான் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் பெரியவங்க என்ன சொன்னாலும் சரிங்கன்னு கேட்டு போவாங்க. அப்போ அதில் சித்தர்கள் சபையே கூடியிருக்கா இல்லையா? அப்போ சித்தர்கள் சபை கூடி அன்றைக்கெல்லாம் உட்காந்து இந்த உலக மக்களுக்காக எத்தனை ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய பூமியில் இவ்வளோ மக்கள் பறந்து பெரிய அளவுக்கு இந்த வட்டம் பெருசானதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஜனங்கள் அடிக்கடி தலைமுறையாக மனித பிறவை எடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் நாம் உலகத்துக்கு ஏதாவது ஒரு செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி இந்த கோவில்களை எல்லாம் கட்ட வைக்கிறதுக்கு இந்த சித்தர்கள் தான் தூண்டி விட்டாங்க. ஒரு பெரிய பெரிய ராஜா இருப்பார். அந்த ராஜாவோட அரண்மனையில் ஒரு ஜோதிடர் இருப்பார். அந்த ஜோதிடருக்கு ஒரு ஞானம் பிறக்கும். ஐயா, நீங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு செய்கிறீங்க, போகும்போது இந்த உலகத்தை விட்டு நம்ம போகத்தான் போகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு போங்க, தலைமுறையாக பேசணும்னு அன்னைக்கு ஜோதிடத்தில் கணிச்சு இந்த செய்த பாவங்கள் எது இருந்தாலும் செய்த புண்ணியங்கள் எது இருந்தாலும் ஒரு நாள் பேர் சொல்லுங்கிறதுக்காக
நம்ம பாவத்தை தீர்க்கறக்காக புண்ணியத்தை சேர்த்துனாங்க. அதுதான் கோவில் கட்டி வச்சாங்க. அந்த கோவில்கள் புனிதம் அடைஞ்சதுன்னா இந்த சித்தர்கள் போய் அங்கே ஜீவசமாதி ஆவாங்க. அப்போ இந்த சித்தர்களுடைய தூண்டுதல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ஞானம் பெற்றவங்கள் அத்தனை பேருமே சித்தர்கள் வடிவம் எடுத்திருக்காங்க ஆதி காலத்தில். அப்படி தான் பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்காதீங்க. ஒரு ஜாதகத்தை உண்மையாலுமே கிரக ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா, அவங்க யார் ஒருத்தர் ஜோசியராக இருந்தாலும் கூட ஜாதக கட்டத்தில் போய் கிரகத்தை கணித்து ஒரு வரலாறை தெரிஞ்சு ஒருத்தருக்கு சொல்லணும்னா, நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் சித்தருடைய பாரம்பரிய வம்சத்தில் பிறந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜோதிடராக முடியும். இல்லாட்டி அப்படி ஆக முடியாது. அப்படின்னு என்ன? ஏன் அப்படி? படிப்புங்கிறது காலேஜில் படிக்கலாம், ஒரு வாத்தியார்கிட்ட போய் மாணவர் கற்றுக்கலாம். ஆனால் ஜோதிடம் என்பது யாருமே கற்றுக் கொடுக்காத வித்தை. அது ஞானத்தால் சொல்கிறது. அப்போ ஞானம்ங்கிறது ஒரு மனிதருக்கு இருந்தால் தான் நீங்கள் ஜோசியராக முடியும். அப்போ அந்த ஜோசியர் ஆகிறத அந்த காலத்தில் ஞானம் இல்லாதவங்களுக்கு இந்த சயின்ஸ் புரியாது. அப்போ ஞானம் இருந்தால் தான் புரியும்னா, ஞானகாரகன் கேது. கேது என்பது சித்தர்கள். அப்போ முன்னோர்களுடைய வம்சாவளியில் நம்மளோட ஜீன் ஆன்மீகத்துக்குள்ளே வருதுனாலே அது சித்தருடைய கனெக்டிவிட்டி இல்லாமல் அது வராது. இப்போ நான் தெரியலைங்க, எனக்கு தெரியல, நான் ஒரு 10 கிளாஸ் படித்தேன், நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்கனாலே அவங்க வம்சத்தில் யாரோ ஒருத்தர் இந்த ஆன்மீகத்தை எடுத்து கொண்டு போய் பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. சும்மா ஒருத்தர் ஜோதிடத்துக்குள்ளே வர முடியாது. கிரகத்தை அவ்வளோ சீக்கிரமாக கிரகத்தை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தருக்கு பலன் சொல்ல முடியாது. அது பலன் சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய தவம் வச்சுருந்தா தான் ஜோசியராக முடியும். அப்போ ஜோதிடத்துக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ ஜோதிடத்தை எவ்வளவு கரெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா நவக்கோள்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நவகிரகமே நம்மளுக்கு ஆசீர்வாதம் செய்துன்னா, நாம் அந்த நவகிரகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சால் தானே நம்மளுக்கு நல்லது நடக்கும். அதுதான் சித்தர்கள் அந்த காலத்தில் எல்லாருமே ஜோதிடராக இருந்திருக்காங்க. அதனால தானே உங்களுக்கு புலிப்பாணி, அகத்தியர், இந்த மாதிரி ரமண மகரிஷி, சேஷாஸ்திரி, தன்வந்திரி இவங்களுக்கெல்லாம் எழுத்து துறைகளில் போய் வைத்தியங்கள் ஜோதிடங்கள் எல்லாம் இருந்ததுனால தானே இத்தனை சித்தர்கள்கிட்ட இவ்வளவு ஜோதிடம் இருந்திருக்குது. இந்த ஜோதிடம் எப்படி வளர்ந்து வந்ததுன்னா, சித்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்ததுனால வளர்ந்து வந்தது. இல்லாட்டி எப்படி வரும்? அவங்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னா வருமா? எப்படி சொல்லுங்கள்? அப்போ என்ன காரணம்னா, இங்கிருந்து நம்மளுக்கு என்ன தோணுது, நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம சேஷாஸ்திரி சுவாமிகள் அவங்கெல்லாம் ஒரு ஞான மார்க்கமாக இருந்ததுனால குழந்தைகள் படிப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்தால் அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமில்ல. ஞானம் அதிகமாக இருந்தால் அந்த குழந்தை நல்லா படிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய சித்தர் கோயில்களில் போய் அவங்கள பௌர்ணமி அன்னைக்கு அவங்கள உட்கார வச்சு அவங்கள தியானம் பண்ண சொன்னீங்கன்னா அதுக்கு பேரே தியானம். இதுவும் ஞானம். அப்படி வந்துருச்சு உங்களுக்கு. தியானம்னு நம்ம சொல்கிறோம், அது ஞானம்னு அதில் தான் வருது. அப்போ தியானம்ங்கிறதும் ஞானம்ங்கிறது ஒன்று தான். ஞானம் என்பது அமோனிசிய பவர். கடவுள்கிட்டேருந்து வரக்கூடிய சக்தியை மூளைக்குள்ளே செலுத்தி மூளையிலிருந்து நம்ம செயல்படுறது தான் அமோனிசிய பவர். இது சேஷாஸ்திரி கோயிலுக்குள்ளே இந்த ரகசியம் இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போனீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முறை சேஷாஸ்திரி பார்த்துட்டு வாங்க. அவர் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காமிப்பார் என்று சொல்லி எல்லாம் இந்த புத்தகத்தில் சித்தர்களுக்குன்னே ஒரு ஜோதிட ஆதிகால பரிகாரங்கள் புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு A4 சைஸு. இந்த புத்தகம் உலக மக்கள் நலனுக்காகவும் நல்ல ஒரு பெரிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தில் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது ஒரு 21 தலைமுறைக்கு காலங்காலமாக இந்த புத்தகம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மிராக்கலான விஷயத்தை நம்ம இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். இது மூலிமா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்கள் கையிலேயே கிடச்சிரும். இது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு ஜோதிடம், சாஸ்திரம், ஜாதகம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுப மாரிமுத்துன்னு நீங்கள் யூடியூப்பில் போனாலோ, வள்ளுவர் வாக்குன்னு நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலோ ஒரு 1500 பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் விஸ்வாமித்திர கோவிலுக்கு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திருடைய ஆலயத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போய் அங்கே சாமி கும்பிட வைக்கிறோம். எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.